ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் மணிக்கரம்பாளையம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அப்பு சீ ஃபுட்ஸ் கடைக்கு தாங்க போயிருக்கோம். பாருங்கள், ஸ்கூல் அந்தாண்டு இருக்குது, 2-3 கடை தள்ளி ஆப்போசிட்டில் இது இருக்குங்க. வாங்க உள்ளே போய் என்ட்ரன்ஸே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் பல விதமாக சாப்பிட்றவங்களா, அப்போ ஒரே இடத்துல கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன மீனுன்னா வஞ்சரம் மீன், வஞ்சரம் பாரலின்னு ஒரு 2 மீன் இருக்குங்க. பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குங்க. அடுத்தது நகர மீன், கருப்பு வவ்வான்னு சொல்லிட்டு இருக்குங்க. பாருங்கள், ஃபிஷ்ஷு ஐஸ் தாங்க, ஆனால் ஃப்ரெஷ் மீன்லாம் கிடையாதுங்க, நல்லா ஐஸ் போட்டு தான் வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ஓரான் ஃபிஷ். இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நான் இப்போ தாங்க கேள்வியே படுறேன். கோயம்புத்தூரில் மணிக்கரம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கவங்களும் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். சூறை மீன் அண்ட் மடவாய் மீன் எல்லாம் ஐஸ் போட்டு இருக்கிறதுனால கரெக்டாக தெரியலங்க. பாருங்கள், தெரிஞ்ச வரையும் நாங்கள் கிளியராக வீடியோ எடுத்துருக்காங்க. அடுத்தது புள்ளிக்கரை மலையும் மஞ்சப்பாறை மீனும் இருக்குங்க. இவ்வளோ அழகாக நல்லா ஐஸ் போட்டு நல்லா அதாங்க வச்சுருக்காங்க. நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாலாம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் நண்டு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. நான் நேர்லேயே இப்போ தாங்க நண்டை கையில் எடுத்தே பார்க்குறேங்க. எவ்வளோ நண்டு குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா சொன்னிங்கன்னா அதுவே செலக்ட் பண்ணி எடுத்து தருவாங்கங்க. நண்டு எப்படி போட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ரேட்டும் அந்த மீனுக்கு மேலே கீழே ரேட்டும் இருக்குங்க. இந்த நண்டோட ரேட்டு வந்து 900 ரூபாங்க. இது உயிரோடு இருக்கக்குள்ளே நம்மளால் கையில் பிடிக்க முடியுமாங்க? கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது. நண்டு 900 ரூபா. அடுத்தது வந்து கனவா ஃபிஷ்ஷும் இறாலும் இருக்குங்க. கனவா தெரியுதாங்க, அந்த சைடில் இருக்க ஃபுல்லாக ஐஸ் இருக்கிறதுனால தெரியல, அந்த சைடில் மட்டும் ஒரே ஒரு கனவா தெரிஞ்சுதுங்க. இது வந்து இறால் மீனுங்க. அடுத்தது இது என்ன மீனுன்னு தெரில, அது கிழிஞ்சிருக்கிறதுனால சரியாக தெரிலங்க. இது அந்த நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷு மட்டும் நிறையா கொஞ்சம் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் மீன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக போய் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கல்லை. இங்கே பாருங்கள், இறால் 850 ரூபா. இந்த இறால் பாருங்கள் எவ்வளோ இறால் குமிச்சு வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், கிலாத்தி மீன். எவ்வளோ பெரிய கிலாத்தி மீன் பாருங்கள். அப்படியே ஒரு குழந்தையே படுக்க வச்ச மாதிரி ஒரு மீனுன்னா இந்த மீனை தாங்க நான் பார்த்துருக்கேன். அடுத்தது தேங்காய் பாறை மஞ்சக்கிளி மீன். இங்கே வேறு மஞ்சக்கிளி மீனுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சளும் சிகப்பும் கலந்து மங்களகரமாக மீன் இருக்குங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக மீன்லாம் வச்சுருக்காங்க. இந்த மீனை பார்த்துட்டு நான் எங்கள் ஊரில் கிடைக்கிற ஜிலேபி மீன்னு நினச்சிட்டேங்க. ஆனால் இது ஜிலேபி மீன் இல்லையாங்க, வேறு ஏதோ ஒரு மீனுன்னு சொன்னாங்க. நேம் கூட சரியாக தெரிலங்க, சொன்னாங்க மறந்துட்டோம். இந்த மீன் எவ்வளோ சூப்பராக பெருசாக ஜிலேபி மீன் மாதிரியே இவ்வளோ பெருசாக அழகாக இருக்குங்க. அடுத்தது வந்து கெளுத்தி மீனுக்குன்ற அடையாளமே அதோட மீசை தாங்க. எப்படி அழகாக இருக்குங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மணிக்கரம்பாளையம் அப்பு சீ ஃபுட்டை போய் மீட் பண்ணுங்கள், நல்லா வாங்கிக்கலாம். அங்கே மீனுக்கு தேவையான மசாலாவும் அங்கேயே அவங்க விற்கிறாங்கங்க. தேவையானது அது இல்லாமல் சிக்கன், நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி என்ன சொல்லிட்டு எல்லாமே விற்கிறாங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல வாங்கணுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ மட்டும்தான். நீங்கள் அங்கேயும் போய் அலையணுன்ற அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், மீனுக்கு தேவையான மசாலா, கோழிக்கு தேவையான மசாலா எல்லாமே, முட்டை எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் கடையோட ஆம்பிஷன் எவ்வளோ